ஹாய், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான டிஷ் கோவில் புளிசாதம் செய்ய போகிறோம். அதுவும் எங்கள் ஊர் குன்றத்தூர் முருகன் கோவில் பிரசாதங்க. குன்றத்தூர் முருகர் கோவில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இந்த புளிசாதமும் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு உள்ளே போய் ஒரு புடி இந்த புளிசாதம் பிரசாதம் வாங்கின்னு வந்து சாப்பிட்ட சுகம் இருக்கே எப்பப்பா சொல்லி தீர்க்கவே முடியாதுங்க. ஸோ அந்த புளிசாத பிரசாதத்தை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் தனியா, 5 காஞ்சி மிளகா, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு. உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே உங்கள் வீடு நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டு இருக்கோம். நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். ரொம்ப மைய பவுடராக பண்ணிடாதீங்க. லைட்டாக கொரகொரப்பாக அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் இது கூடுதலாக தாங்க தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 100 கிராம் வேர்க்கடலை, 5-6 காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம், 3 காம்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இதெல்லாம் கருகிடும். இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கிறதுல சீக்ரெட் மசாலா அது நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அதே லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலாவும் அந்த புளி தண்ணியும் நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், தேவையானா நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடித்து ஆற வச்சுருக்கணுங்க. சாப்பாடு நல்லா பலன்ட்டு இருந்தால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நான் சொன்னால் இதே அளவு பார்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற அதே பிரசாத டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாதத்துக்கு கூட 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்குங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நம்ம முருகர் கோவில் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பாடு கலரி முடிக்கிறதுக்குள்ளவே கடாயில் இருந்த சாப்பாடு பாதி காலி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எனக்கு வீடியோவில் காமிக்கிறது கூட இருக்காது, எவ்வளோன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.